ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிற இஸ்ரேல் இன்னைக்கு 254 அப்பாவி மக்களை படுகொலை பண்ணியிருக்குது. ஒரு பக்கம் போர் நிறுத்தம்னு சொன்ன அமெரிக்கா சொல்ல மீறி இஸ்ரேல் லெபனானில் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணங்கிற கடும் கோபத்தில் இப்போ ஈரான் இருக்குது. இதனால் இந்த 14 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேறுமா இல்லை இது மிக கடுமையான தீயா மாறுமா இந்த போருங்கிற கேள்வி உலகம் முழுக்க இருக்குது. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் எடுக்கிற முயற்சியெல்லாம் அமைதி முயற்சியா இல்லை அழிவு முயற்சியா? இது அமெரிக்காவுடைய அடாவடித்தனத்தை காட்டுதா இல்லையா? 14 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லி அறிவித்த அந்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் உண்மையாகவே போரை நிறுத்துறதுக்கு ஆசைப்பட்டு செய்கிறாரா இல்லை தன்னிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் தீர்ந்து போச்சு மறுபடியும் தயார் பண்ணிட்டு வரவழைச்சிக்கிட்டு இந்த சண்டைக்கு இழுத்து ஈரானையும் ஈரானுடைய நட்பு நாடுகளையும் நாசமாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு ஈரான் மக்கள்கிட்ட மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்குது. எப்போவுமே ஒப்பந்தங்களை மீறுறவர் தான் ட்ரம்ப்பு. அது அவருக்கு இது சர்வசாதாரணம். இந்த பக்கம் நான் போரை நிறுத்துறேங்கிற மாதிரி செய்கிறேன், நீ அந்த பக்கம் அடிக்கிற மாதிரி அடின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சந்தேக பார்வை ஒரு பலர்கிட்ட இருக்குது. எப்போவுமே ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்படாத ஆள் அமெரிக்கா. இதை நாங்கள் சந்தேகமாக தான் பார்க்குறோன்னு ஏற்கனவே ஈரான் சொன்னதை விட நம்மளுக்கெல்லாம் நினைவுக்கு வருது. இப்படி 14 நாள் போர் நிறுத்தம்னு சொன்ன உடனே சில மணி நேரங்கள் ஈரான் உள்ளிட்ட உலக நாடுகள்லாம் அமைதி பெருமூச்சு விட்டுச்சு. ஆனால் அந்த அமைதி பெருமூச்சை நீடிக்க விடாத அளவுக்கு நேற்று 254 மக்களை லெபனானில் கொன்றுக்கு கூச்சிருக்கு இஸ்ரேல் இராணுவங்கிறப்ப என்ன நடக்குது? அமெரிக்காவுடைய திட்டம்தான் என்ன? இந்த நாடு அமைதியாக இருக்கணும்னு நினைக்குதா இல்லை தொடர்ந்து போரில் அழியணும்னு நினைக்குதாங்கிற பலவிதமான கேள்விகள் நாடு முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்வுகளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அல் கொமேனி அவர்களை படுகொலை செஞ்சிச்சு பிப்ரவரி 28 இந்த அமெரிக்கா. அதே 28 பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துருச்சு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பேச்சுவார்த்தை நிறைவேறக்கூடிய சூழ்நிலை வர்றப்ப ஐயையோ பேச்சுவார்த்தை நிறைவேறிட்டால் போர் நடத்த முடியாதே, நம்ம துப்பாக்கி விற்க முடியாதே, ஆயுதம் விற்க முடியாதே என்ற முடிவெடுத்த அமெரிக்கா என்ன பண்ணுது? ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப மறுபக்கம் ஈரானை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் சாதாரண அடி இல்லை. அந்த உச்சபட்ச தலைவர், அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களையும் அவரோடு சேர்ந்த 40 உயர் அதிகாரிகளையும் ஆயிரக்கணக்கான அந்த நாட்டு மக்களையும் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறுறவங்களையும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்ட பெண்கள் சிறு பிள்ளைகளையும் கொன்று குவிச்சாங்க. இந்த நிகழ்வு நடந்து 40 நாள் ஆயிடுச்சு. இந்த 40வது நாள் 8ஆம் தேதி, ஏப்ரல் 8ஆம் தேதி அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் உயிரை பறித்த 40வது நாளில் அந்த மக்கள் அவருக்காக பிரார்த்தனைகளை செய்வாங்க. எப்படி இந்து சமுதாயத்தில் ஒரு உயிரிழந்தால் 16வது நாளை நினைவு போட்டுருவாங்களோ அதே போல் இஸ்லாமியர்கள் 40வது நாளை நினைவு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட அந்த 40வது நாள் கணக்கு பண்ணி அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. யார்? நம்ம ட்ரம்ப்பு. நீங்கள் இப்படியே போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, கடைசியாக உங்களுக்கு எச்சரிக்கிறேன், 2 நாளில் போரை நிறுத்தணும், இல்லாட்டி பெரிய அழிவை உண்டாக்கும் அப்படிங்கிறாரு. யார்? ட்ரம்ப்பு ஈரானை பார்த்து. அவங்க சொல்கிறாங்க போயா அதெல்லாம் முடியாது, நீ நினச்சா அடிப்ப, நீ நிறுத்தினா நாங்கள் நிறுத்த முடியுமா? ஆரம்பித்தது நீ, நாங்கள் நினச்சா தான் நிறுத்துவோன்ட்டாங்க. அந்த 2 நாள் முடிவில் ஏதாச்சும் தாக்குதல் நடத்துவாரோன்னு எதிர்பார்க்குறப்ப திருப்பி 5 நாள் டைம் கொடுத்தாரு. இப்போ 5 நாளைக்கு பிறகு இந்த 10 நாள் டைம் கொடுத்தாரு. இந்த 10 நாள் எப்போ வருது? அமெரிக்க நேரப்படி ஏப்ரல் 7ஆம் தேதி இரவு, இந்திய நேரப்படி ஏப்ரல் 8ஆம் தேதி அதிகாலை 5 மணி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நாளை கடுமையான தாக்குதலை ஈரான் சந்திக்க போகுது, ஒரு கற்காலத்துக்கு போக போகுது, இப்படிப்பட்ட அழிவே இதுவரைக்கும் அது சந்தித்ததே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மிரட்டலை கொடுக்குறாரு. கடைசி 2 மணி நேரங்க இருக்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய பில்டப்லாம் நடத்துகிறாங்க அந்த அமெரிக்கா. என்ன? இராணுவ வீரர்கள்லாம் கிளம்புற மாதிரியும், துப்பாக்கி தூக்கிட்டு போகிற மாதிரியும், பீரங்கி ரெடி ஆகிற மாதிரியும், ஃப்ளைட்டு ரெடி ஆகிற மாதிரியும், அந்த ஏவுகணை தாக்குதல்லாம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் இப்படி பெரிய பில்டப் கொடுத்து இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு ஈரான் பயந்துட்டு ஐயோன்னு சரண்டர் ஆகிருண்டு.
அப்போ அவர் என்ன கோரிக்கை வச்சது அமெரிக்கானா, இப்போ நான் 2 மணி நேரத்தில் ஒன்று அடித்து நாசம் பண்ண போகிறேன், துவஸ்தம் பண்ண போகிறேன், ஈரானை வந்து கற்காலத்துக்கு கொண்டு போக போகிறேன், அப்படி நான் கொண்டு போகாமல் இருக்கணும்டா நீ என்ன பண்ணணும், எனக்கு நீ வந்து சரண்டர் ஆயிடணும், ஹார்மோஸ் அந்த நீர்வழி தளத்தை வந்து திறந்து விட்டுறணும், நீ வச்சிருக்கிற அந்த யுரேனியம் இருக்குது பார்த்தீங்களா, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்கிட்ட கொடுத்துடணும், உடனே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், இப்படி ஒரு ஏகப்பட்ட கண்டிஷனை போடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈரான் சொல்லுது, போப்போ இதெல்லாம் முடியாது போயா, நீ என்ன ரூல்ஸ் போடுற அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. இப்போ உலகமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த கொலைகார அமெரிக்கா மக்களை கொல்றதுக்கு வந்து தயங்காது, அமெரிக்கா மாதிரியே மோசமான நாடு தான் இஸ்ரேலு. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுது, இந்த போரில் தாக்குதலை எப்படி நடத்துது, பொதுமக்கள் மேலே, ஆஸ்பத்திரி மேலே, பள்ளிக்கூடங்கள் மேலே, வழிபாட்டு தலங்கள் மேலே, மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் தாக்குதல் நடத்துது. ஆனால் அந்த ஈரான் என்ன பண்ணுது தெரியுங்களா, நேர்மையான முறையில் பொதுமக்களை அதை தாக்குறதே கிடையாது. அமெரிக்கா கொடுக்குற அடிக்கும் இஸ்ரேல் கொடுக்குற அடிக்கும் பதிலடி கொடுக்குது. இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது, ஈரானுக்கு பக்கத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அரபு நாடுகளில் ஒரு 8-9 நாடு இருக்குது பார்த்தீங்களா, குவைத்து, கத்தாரு, யுஏஇ, துபாய், சவுதி, இந்த மாதிரி நாடுகளில் வந்து இராணுவ தளங்களை அமைச்சிக்கிட்டு ஈரானுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஈரான் அடிக்குது. இப்போ அது பதிலடி கொடுக்குறோம்ல ஈரான். அப்போ உடனே என்ன பண்ணுது, இப்போ உதாரணமாக வந்து சவுதியிலேருந்து ஒரு தாக்குதல் போகுதுன்னு வச்சுக்க, உடனே அது சொல்லுது, அப்பா உன் இடத்துல நின்றுக்கிட்டு அமெரிக்கா எங்களை அடிச்சிருக்கிறான், இன்ன இடத்த நாங்கள் திருப்பி அடிக்க போகிறோம், அந்த இடத்துல பொதுமக்கள் இருந்தால் இடத்த காலி பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா பொதுமக்களை தாக்கக்கூடாதுங்கிறது ஈரானுடைய ஒரு நியதி, இந்த ஒரு நேர்மையை கடைப்பிடிக்குது பாருங்கள். அப்படி பொதுமக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேதம் இல்லாமல் இராணுவத்தை மட்டுமே எதிர்த்து நேர்மையாக போராடுற ஈரான் வந்து 2 நாளில் இதை முடிச்சிருவோன்னு நினச்சாரு அமெரிக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ இது 10வது நாளில் வந்து ஏதோ கொடூரமான தாக்குதல் நடத்த போகிறோன்னு அறிவிக்கிறப்ப ஈரானை வந்து அமெரிக்கா அழிக்க போகுதுங்கிற ஒரு பதஷ்டம் உலகம் முழுக்க பேசப்பட்டது. அந்த ஈரானும் இதை எதிர்பார்த்துச்சு, ஏதோ நம்ம நாட்டு மேலே வந்து ஏற்கனவே எப்படி ஜப்பானில் ஹீரோஷிமாவில் வந்து குண்டு போட்டு அந்த மக்களையும் நாட்டையும் அந்த அமெரிக்கா அழிச்சிச்சோ, அதே மாதிரி நம்ம நாட்டு மேலே போட போகிறாங்க போல இருக்குது. ஆக நம்மெல்லாம் சாக போகிறோங்கிற முடிவுக்கு வந்துருச்சு ஈரான். அப்படி வந்த அந்த ஈரான் என்ன முடிவு எடுக்குதுன்னா, எங்கே தாக்குதல் பண்ணுவாங்க, நம்ம நாட்டில் உள்ள அந்த மின் நிலையங்கள், மின்சாரம் தயாரிக்கப்படக்கூடிய மின் நிலையங்கள், மிகப்பெரிய உற்பத்தி நிலையங்கள், அந்த ஈரான் நாட்டில் உள்ள மிக பிரம்மாண்டமான பாலங்கள், இதுதான் முக்கியம், இதைத்தான் தாக்குவாங்க. இப்படி தாக்குனாங்கன்னா அதில் நம்ம போய் நின்று அரணா நின்று நம்மளும் சேர்ந்து அதில் இறந்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு ஈரான் மக்கள் வர்றாங்க. பாருங்கள், ஒரு இடத்துல தாக்க போகிறோன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நாடு அறிவிக்கும், இந்த இடத்துல வந்து தாக்க போகிறாங்க போல இருக்குது, எச்சரிக்கையாக இருங்க, அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு எல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஈரான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீ எங்கே தாக்க போறியோ அங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம்யா அப்படின்னா அந்த பாலத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து மனித சங்கிலியாக நின்று ஈரானுடைய கொடிகளை ஏந்திக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் பாலத்தை தானே தாக்க போகிறா, நாங்கள் இங்கே நிற்கிறோம், எங்களுடைய மின்சாரம் தயாரிக்கிற மின் நிலையங்களை தாக்க போறீங்களா, நாங்கள் இங்கே நிற்கிறோம், எங்களுடைய மிகப்பெரிய எண்ணெய் வளமுள்ள இந்த பகுதிகளை நாங்கள் இங்கே நிற்கிறோம், நீ எங்களையும் போட்டு தாக்கி சாவடிச்சிரு, இந்த இடத்தையும் நாசம் பண்ணிடு, நாங்கள் சாக துணிஞ்சிட்டோங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, இஸ்லாமிய நம்பிக்கை வந்து ஒருத்த உயிரிழந்துட்டா அதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, அன்னைக்கு தான் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை ஆரம்பமாகுது. அப்போ அது அவர்களுக்கு வந்து சொர்க்கத்தை கொடுக்கும், அது வந்து ஒரு புனித போரில் நம்ம இறந்தோங்கிற அந்த சொர்க்கம் கிடைக்குங்கிற முடிவுக்கு அந்த மக்கள் வந்துடுறாங்க. யாருமே சாவுக்கு பயப்படல. அப்படி சொல்லிவிட்டு அந்த ஈரான் நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேல் மாதிரி ஒன்றும் சின்னோண்டு இடம் இல்லை ராசா, இது மிகப்பெரிய இடம், கிட்டத்தட்ட இந்தியாவில் பாதி பரப்பளவு உள்ள இடம் இந்த ஈரானு, நீ ஒரு பகுதியில் எங்களை அழிப்பா, சில லட்சம் பேரை நீ அழிப்பா, ஆனால் மீத உள்ள பகுதியில் இருப்பாங்கள்ல பல லட்சம் பேர், அவங்க ஒன்றை சும்மா விட மாட்டாங்க, இந்த இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, கடைசி ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் இந்த போர் நடக்கும், உன்னை ஒழிக்காமல் விட மாட்டோம், எங்களுக்கு மரணங்கிறது இதுக்கு சமம் போங்கடான்ட்டாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அமெரிக்கா.
இந்த செய்திகளை கேட்டவுடனே உலக நாடுகளை பதபதைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மக்கள் வந்து எந்த இடத்த வந்து அமெரிக்கா தாக்க போகிறானோ அந்த இடத்துல போய் ஆயிரக்கணக்கான மக்கள் நின்றுக்கிட்டு எங்கள் தலையில் போடுறா குண்டுங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு மனிதன் இறப்புடைய கடைசி நேரத்தில் தான் உயிர் போக போகுதுன்னா கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற கலிமாவை சொல்லணுங்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய ஆசை. மரணிக்கும் கடைசி வார்த்தை அந்த வார்த்தையாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போவோங்கிறது அவனுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உறுதி ஏற்று நம்ம தான் இந்த 2 மணி நேரத்தில் சாக போகிறோமே நம்ம நாட்டுக்காக, அதனால் நம்ம களிமா சொல்லிகிட்டே சாவோன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அல்லாஹு அக்பர் என்ற இறைவனை போற்றியும் லா இலாஹ இல்லல்லா இறைவன் ஒருவனே மிகப்பெரியவன் இறைவன் ஒருவனேங்கிற அந்த உறுதிமொழியை உறுதியாக சொல்லிட்டு தியானம் பண்ணுற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து கண்ணீர் சிந்துற மாதிரி சூழ்நிலை ஆச்சு. ஆஹா, இவ்வளோ பெரிய வீரம் செறிந்த ஈரான் மக்களை எப்படா நீ அழிப்ப? இவங்களை அழிச்சிட்டாலும் இன்னொரு கூட்டம் வருமே, கடைசி ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேங்கிறானே, நீ செய்கிறது கொஞ்சமாச்சும் நியாயமா? எந்தவித காரணமும் இன்றி நீ இப்படி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிற ஒரு எண்ணெய் வளத்துக்காக அடுத்த நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு உனக்கு மட்டும் யாரோட அதிகாரம் கொடுத்ததுங்கிற கேள்வியை இன்றைக்கி உலக நாடுகளே அமெரிக்காவை பார்த்து கேட்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கூச்சப்பட்டிருக்கான் அந்த ட்ரம்ப்பு. அப்போ கூச்சப்பட்டுட்டு உடனே ஒரு 15 அம்ச கோரிக்கையை விடுறாரு. யார் மூலியமாக? பாகிஸ்தானுடைய பிரதமர் இருக்காருங்கல்ல, அந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபுங்கிறவர் அமெரிக்காவுக்கு ஒரு அடிமை. அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்குற ஆள், இங்கே நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த ஷபாஸ் ஷரீஃபையும் இராணுவ தலைவர் அசீப் மூலியமாக ஒரு 15 அம்ச கோரிக்கையை அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட சொல்லி இதெல்லாம் ஏற்றுக்க சொல்லுங்கள், நான் போரை நிறுத்துறேங்கிறாங்க. அதில் என்னென்ன கோரிக்கைன்னு 1-2 மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். 1வது விஷயம் என்ன சொல்கிறான்னா, நிபந்தனையற்ற முறையில் ட்ரம்ப் சொல்கிறாரு நீ போரை நிறுத்திடணும். போரை நிறுத்துறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஹார்மோஸ் நீர்வழி தடத்தை திறந்து விட்டுறணும், எல்லாரும் போகிற மாதிரி அது பொது இடமாக்கிடணும். நீ வச்சிருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தைலாம் எங்கள்கிட்ட கொடுத்துடணும், இனிமேல் அதை நான் தயாரிக்க மாட்டேங்கிற உறுதி கொடுக்கணும். இப்படி பல கண்டிஷன்களை போட்டு இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும், அப்போ தான் நான் அந்த போரை நிறுத்த வேண்டும் இவர் ஒரு டிமாண்ட் அனுப்புகிறாரு. அதை வாங்கி பார்த்துவிட்டு ஈரான் லெஃப்ட் ஹேண்டில் தூக்கி போடுது. போயா இதே நான் செய்கிறேன், நான் இப்போ நிலச்சி நிற்கிறேன், என்னை 2 நாளில் காலி பண்ணி போடலான்னு தானே நீ உள்ளே பூந்தா, என்ன அடித்தா, உலகத்தில் யாருமே செய்ய முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு 2 கப்பலை விட்டியே, என்ன பண்ணணும்? ஓடி போச்சா கப்பல் 3000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. இந்த F-15 அதே மாதிரி F-35 45 என்னென்னமோ விமானங்களை விட்டியே, இதை ஒன்றுமே செய்ய முடியாது, நொறுக்கி எடுத்துட்டோமா? இதை விட பயங்கரமான ஆயுதங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, இனி நாங்கள் தாக்குவோம். உன் கண்டிஷன்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சொல்கிறோம் 10 கண்டிஷன், இதை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ சொல்கிறத கேட்டு நாங்கள் போரை தற்காலிகமாக நிறுத்துவோம், அப்படி இருந்தாலும் உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 கண்டிஷனில் சொல்லுது. யார் சொல்கிறா? ஈரான் அமெரிக்காவுக்கு. யார் மூலியமா? அமெரிக்காவுடைய அடிமைகள் இருக்காங்கல்ல, இந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப், இராணுவ தலைவர் அசீப், அவங்க மூலியமாக அனுப்புது. இது ஏன் இந்த அடிமைன்னு சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கே தெரியும் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் நடுவராக தூதுவராக போகுதுனால அது பாகிஸ்தான் அமெரிக்கா ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை இந்த நடுவராக ரஷ்யா வந்துருந்துச்சுன்னா அந்த ரஷ்யா ஈரானுக்கு உள்ள ஆளுன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த நடுநிலைங்கிற இடத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? இந்த பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அதனால் அவர் கொண்டு வந்த 15 அம்ச திட்டத்தை தூக்கி போட்டுட்டு ஈரான் ஒரு 10 அம்ச திட்டத்தை கொடுக்குது இந்த பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட. இதை போயிட்டு நீ உன் ஆள்கிட்ட சொல்லு, இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அவர் சொல்கிற மாதிரி நாங்களும் 14 நாள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்குது. அது என்னன்னா கண்டிஷன் நம்பர் 1, இது மாதிரி தன்முனைப்பாக தான் இஷ்டத்துக்கு ஒரு போரை திடீர்னு செய்கிற வேலையை இனிமேல் அமெரிக்கா செய்யக்கூடாது, நான் அக்ரெசிவ்ஸ் இருக்கக்கூடாது. 2, ஹார்மோஸ் நீர்மூழ்கி ஜலசந்தி இனிமேலும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், அதை நாங்கள் தான் ஆளுவோம் வாழுவோம். அடுத்து 3, யுரேனியம் என்ரிச்மெண்ட் கையாளுறதுல அது எங்கள் இஷ்டம் தான், அதுக்கு அமெரிக்கா தலையிடவே கூடாது. 4, லிஃப்டிங் ஆல் பிரைமரி சாங்ஷன், அதாவது ஈரான் மீது நீ விதித்திருக்கிற பொருளாதார தடையெல்லாம் நீக்கிடணும். 5,
முதன்மையான பொருளாதார தடை மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட பொருளாதார தடையும் நீக்கணும். 6 படைகளை பூரா ஒரு கட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, அந்த நேட்டோ நாடுகள்லாம் கூப்பிட்டுச்சு, ஐரோப்பிய படையெல்லாம் கூப்பிட்டு, அப்பா நீங்கள் எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு தாக்கி ஆர்மோஸை மீட்டுருவோன்னுச்சு. இந்த மாதிரி முயற்சி தீர்மானம்லாம் இனிமேல் போடுற வேலையே வச்சுக்கக்கூடாது. 7 IAEAங்கிற இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஒரு தீர்மானம் போட்டுச்சு ஈரானுக்கு எதிர்ப்பா, அந்த தீர்மானத்தை க்ளோஸ் பண்ணணும். 8 இத்தனை நாள் நீ நடத்தினில போர், இதனால் ஏற்பட்ட சேதங்கள் இருக்குல்ல எங்கள் நாட்டுக்கு, அந்த சேதத்துக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கணும், காம்பன்சேஷனையும் கொடுக்கணும். 9 வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா கூச்சி வச்சிருக்கிறீல்ல இந்த இராணுவ தளம், இந்த அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் குவைத்து, கத்தாரு, ஈராக்கு, சவுதி அரேபியா, துபாய், UAE எங்கே சொல்கிற துபாய், இந்த மாதிரி நாட்டுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா, உனக்கு நான் பாதுகாப்பாக போலீஸ்காரன் நான் நிற்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா அங்கே வந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை நிறுத்தியிருக்கு, இராணுவ தளத்தை அமைச்சிருக்கு. இந்த அரபு நாட்டு மன்னர்களும் சொகுசாக வாழ்ந்தவங்களா, சரி நீ எனக்கு பாதுகாப்பாயிருன்னு சொல்லி இடத்தையும் கொடுத்து அவனுக்கு சம்பளத்தையும் கொடுத்து சாப்பாட்டையும் கொடுக்குறான். ஆனால் இது வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல. இப்போ பாருங்கள், அடி வாங்குறது சவுதிக்காரன் தான் வாங்குறான், இவன் இடம் தான் நாசமாக போகுது. இப்போ தான் சவுதிக்காரன் பார்க்குறான், ஆகா இந்த அமெரிக்காக்காரனை நம்மளை பாதுகாப்பாக நிறுத்தி வச்சோம், இவன் நம்ம இடத்துல இருந்துக்கிட்டு ஈரான் அடிக்கிறான், ஈரான் வந்து அவனுக்கு கொடுக்குற அடி பூரா நம்ம இடத்துல விழுகுது, இதை நம்மளை காப்பாற்ற மாட்டேங்கிறானே, நம்ம எண்ணெய் வளம்லாம் போயிடும் போல இருக்குண்டு இப்போ துடிக்கிறான்ல இந்த மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள். இந்த வளைகுடா நாடுகளுக்காக ஈரான் சப்போர்ட் பண்ணுது பாருங்க, நீ இந்த இடத்தெல்லாம் விட்டு போது ஓடி போயிடணும்டாங்குது. அப்படி சொல்லிட்டு அடுத்த 10வது சொல்லுது, லெபனான் உள்ளிட்ட எல்லா நாடுகள்லையும் போர் நிறுத்தம் செய்யணுங்குது. இந்த 10 அம்ச திட்டத்தை நீ ஏற்றுக்கிற மாதிரி இருந்தா வா உட்காந்து பேசுவோம், இல்லாட்டி நீ வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், கடைசி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் போர் நடக்கும்டான்னு சொல்லி ஈரான் சொன்ன பிறகு ட்ரம்புக்கு கொஞ்சம் அடி வயிறு கலக்கிருச்சு. இது என்னடா இவ்வளோ பெரிய மோசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாஸ் ஆராக்சி கொடுத்துருக்கிற இந்த பதில் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு உடனே ஜமால்ச்சிக்கிட்டு சொல்கிறாரு, ஒரு போஸ்ட் போடுறாரு. யார்? அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப். வி ரிசீவ்டு 10-point ப்ரொபோசல் ஃப்ரம் ஈரான், பிலீவ் இட் இஸ் எ ஒர்த்தபிள் பேசிஸ் ஆன் விச் டு நெகோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் கொடுத்துருக்க 10 அம்ச திட்டம் கிடைக்க பெற்றோம், அது வந்து தகுதியான அடிப்படையான கோரிக்கைகள் தான், நியாயமானது தான், இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்ட உடனே போட்டுட்டு சொல்கிறாரு, சரிப்பா நான் சொன்ன 15 நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க, நீங்கள் சொன்ன 10 நான் ஏற்றுக்கிட்டேன், உட்காந்து பேசுவோம், 14 நாளைக்கு நாங்கள் போரை நிறுத்துகிறோம், நீனு நிறுத்தணுங்கிறாரு. எஸ் ஓகே அப்படின்னு ஈரான் சொல்லுது. யார் மூலியமா? அமெரிக்கா மூலியமா. சொன்ன நிமிஷமே உலகம் முழுக்க ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆஹா நல்ல வேலை போர் முடிஞ்சிச்சு, இது 3ஆம் உலக போரா போகுமோன்னு பயப்பட்டுக்கிட்டு இருந்த உலக நாடுகள்லாம் அமைதி பெருமிச்சு சில மணி நேரம் விட்டுச்சு. இந்த அறிவிப்பு வந்து அடுத்த நிமிஷமே ஈரானில் உள்ள மக்கள்லாம் தெருக்களுக்கு வந்து ஈரானுடைய கொடிகளை ஏந்தி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், அமெரிக்கா கொடுத்த 15 அம்சத்தை நாங்கள் ஏற்கலை, நாங்கள் கொடுத்த 10 அம்சத்தை அதை ஏற்றுக்கிச்சு, பார்த்தீங்களா வெற்றி எங்களுக்கு தான் சொல்லி இறைவனை புகழ்ந்து அல்லாஹு அக்பர் என்று கோஷம் போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க நாட்டை பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க, இறைவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. இப்படி அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த ஈரான் கொடிகளை வச்சு கொண்டாடுற காட்சியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சில மணி நேரம் தாங்க நீடிச்சிச்சு, அதுதான் பெரிய வேதனையான விஷயம். 14 நாள் போர் நிறுத்தம்னு சொன்ன பிறகு அதை மீறி நேற்று 8ஆம் தேதியே இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கு, லெபனான் மேலே ஒரு பெரிய தாக்குதலை தாக்கி 254 பொதுமக்களை கொண்டிருக்கு, பல இடங்களில் குண்டு வீசியிருக்கு. இப்போ ஈரான் கேட்குது, என்னடா 14 நாள் போர் நிறுத்தம்னு சொன்னால் இப்போ தாக்குதல் நடத்துது லெபனானில், லெபனான் உள்பட எல்லா நாட்டிலையும் அமைதி வேணும் தான் நம்ம சொன்னோம், நீ ஏற்றுக்கிட்டியங்கிறப்ப அதுக்கு அயோக்கியத்தனமாக ட்ரம்ப் சொல்கிற பதில் என்ன தெரியுமா, நீ போர் நிறுத்தம் 14 நாள் ஒத்துக்கிட்ட, நீ திருப்பி அடிக்கிற வேலை செய்யக்கூடாது, நாங்கள் அவர்கிட்ட பேசி பார்க்குறோம், நீ பேசாமேரி மீறி கீறி திருப்பி அடித்தா உன்னை நானும் சேர்ந்து தாக்க வேண்டும் மிரட்டுறா ஐயா இந்த ஈரான், இந்த அமெரிக்கா ஈரானை, இது என்ன நியாயம்? அது
போர் நிறுத்த உடன்பாடு கண்ட பிறகு லெபனான் உள்படன்னு சொல்லித்தானே இந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் சொல்லித்தானே இந்த ஈரான் ஒத்துக்கிடுச்சு. அப்படி ஒத்துக்கிட்ட சில மணி நேரங்களில் நீ இஸ்ரேல் மூலியமாக நீ லெபனானை தாக்குனீன்னா அது என்ன அர்த்தம்? நான் போரை நிறுத்துறேங்கிற மாதிரி நிறுத்துறேன், நீ அடிக்கிற மாதிரி அடி. ஆனால் ஆரம்பத்தில் அந்த இஸ்ரேல் லேசாக ஒரு வார்த்தை சொல்லிச்சு, ஈரானை நான் ஈரானில் போரை நிறுத்திடுறேன், ஆனால் லெபனான் போன்ற நாடுகளை நான் தாக்கிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னேன். அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஈரான் அப்ஜெக்ஷன் பண்ணிருச்சு. அதனால் லெபனான் உள்பட நிறுத்துறோன்னு சொன்னதா பாகிஸ்தான் சொன்ன பிறகு, அமெரிக்கா ட்ரம்ப் சொன்ன பிறகு இந்த இஸ்ரேல் தாக்குதுன்னா என்ன காரணம்? இது அத்துமீறல். இந்த போர் நிற்கக்கூடாது, கலவர பூமியாகவே இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவும் விரும்புது, இஸ்ரேலும் விரும்புது. ஏற்கனவே ஈரான் சொல்லிச்சு பார்த்தீங்களா, அமெரிக்கா இஸ்ரேல் பேச்சை நம்பவே முடியாதுங்க, இவங்க வாக்கு காப்பாற்றாத ஆளுங்க. ஏற்கனவே இப்படி அமைதி பேச்சு நடத்தி ஒரு உடன்பாடு வரக்கூடிய சூழ்நிலை தான் முறிச்சுக்கிட்டு பிப்ரவரி 28 எங்கள் நாட்டு மேலே குண்டுகளை போட்டு தாக்கிய தலைவர்களை கொன்றாங்க. அது 1வது தரம், இது 2வது தரம். இவர்களெல்லாம் நம்ப முடியாது, வேற வழி இல்லை. இஸ்ரேல் தாக்கிய தாக்குதலுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் தாக்க போகிறோம்னு சொல்லி இப்போ ஈரான் சொல்லியிருக்கு. இப்போ இந்த 14 நாள் ஒப்பந்தம் என்னாச்சு? நாசமாக போச்சு. இப்படி அமெரிக்காவுடைய அடாவடித்தனத்தை பார்த்துட்டு உலக மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அமெரிக்காவில் உள்ள மக்களே என்ன சொல்கிறாங்க, நீ செய்கிறது கொஞ்சம் கூட நியாயமற்றது, அமெரிக்காவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத சூழ்நிலையில் நீ ஈரானை போய் இவ்வளோ பெரிய தாக்குறது தப்புன்னு சொல்லி அமெரிக்க மக்கள் கொதிச்சுட்டாங்க. இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேல் நாட்டுக்காக எதிராக போராடுறாங்க. உலகமே இப்போ இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நீ ஒரு நாசகார நாடுன்னு சொல்ல முடிவெடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் மட்டும் இந்த நிமிடம் வரையிலும் நியாயமான முறையில், தர்மமான முறையில் உன்னுடைய இராணுவத்தையும் உன்னை அரசையும் தான் அடிப்பேன், உன்னுடைய அமெரிக்கா மக்களுக்கோ இஸ்ரேலிய மக்களுக்கோ உனக்கு துணை நிற்கக்கூடிய இந்த சொகுசு வாழ்க்கை வாழ்கிற அரபு நாட்டு மக்களுக்கோ நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், எங்களோட இலக்கு உன்னுடைய இராணுவ இலக்குகளை தாக்குறதான்னு சொல்லி நேர்மையாக தயாராகிட்டதோடு அது சொல்லக்கூடிய ஒரு வரி தான் நம்மளையெல்லாம் இப்போ பெரிய ஆச்சரியப்பட வைக்குது. ஈரானை நீ அழிக்க முடியாது. ஈரான் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பரப்பளவு உள்ள நாடு. இஸ்ரேல் மாதிரி ஒரு துண்டு இடம் இல்லை. உன் நாட்டில் என்ன ஓடி ஒழிஞ்சான்னு ஒன்று போட்டான்னா உன் நாடே காலி ஆகிடும். ஆனால் நீ எங்கள் மேலே போட்டால் நாங்கள் ஒரு பகுதியில் காலி ஆயிடுவோம், இன்னொரு பகுதி பறந்து விரிஞ்சிருக்குது எங்கள் பூமி. கிட்டத்தட்ட இந்தியாவில் பாதி பரப்பளவு உள்ள நாடு, இன்னொரு பகுதியில் உள்ள மனிதன், கடைசி ஒரு ஈரானியன் இருக்கிறவரை ஒன்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தோஷம் பண்ணாமல் விடமாட்டாங்கிற ஒரு திரில்லான பதிலை சொல்லி நிற்கிறது தான் இன்றைக்கி ஈரான் உலகத்தில் கதாநாயகனாக வீரனாக நிற்கிது. அதோடைய பேச்சிலையும் அதோடைய நடைமுறையிலையும் நியாயம் இருக்குன்னு சொல்லி பல அமெரிக்க இராணுவ அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பதவி விலகிட்டாங்க அமெரிக்கா இராணுவத்திலிருந்து. ட்ரம்ப் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, முரண்பாடான நியாயமற்ற முறையில் போர் தொடுக்கிறாரு. இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களை மனசாட்சியை ஒத்துக்கலை, இது நியாயம் இல்லைங்கிறதால நாங்கள் எங்கள் பதவியை நாங்கள் திறந்துட்டு போகிறோன்னு ரொம்ப பேர் போயிட்டாங்க. இப்படி அமெரிக்கா இஸ்ரேலில் உள்ள மக்கள் வெறுக்கிறாங்க, அமெரிக்கா இஸ்ரேலில் உள்ள இராணுவ அதிகாரிகள் வெறுக்கிறாங்க, உலக நாடுகள் வெறுக்குது. ஐநா சபை சொல்லிருச்சு நீ அயோக்கியத்தனமாக செய்கிறா தப்புன்னு சொல்லிருச்சு, நீ கூப்பிட்ட நேட்டோ சொல்லிருச்சு நீ உன் இஷ்டத்துக்கு தவறான போர் நடத்துகிறான்னு சொல்லி, ஐரோப்பிய வெளியுறவுத்துறை மந்திரியெல்லாம் சொல்லிட்டாங்க இந்த ட்ரம்ப் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி. கடைசியாக 10 அம்ச திட்டங்களை ஏற்றுக்கிறேன்னு தானே சொன்னேன், அதை நீ ஏற்றுக்கலைன்னா ஈரான் பின்வாங்கவே வாங்காது. நீ போர் நடத்துறது மூலியமாக ஈரானுக்கு இப்போ ஒரு லாபம் கிடச்சிருக்கு. என்ன லாபம்? முதல் பேச்சுவார்த்தையில் இந்த யுரேனியத்தை உங்கள்கிட்ட தரேன்னு சொல்லிச்சு, இப்போ தரமாட்டேன்ருச்சு, அதுதான் வச்சுக்க போகுது. இவ்வளவு நாளாக ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஹார்மோஸ் வழித்தடத்தை, நீ சண்டை போட்ட பிறகு இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன்னா காசை வாங்கிட்டு தான் கப்பலை விடுவேன்ருச்சு. இதில் ஒரு பெரிய வருமானம் வரப்போகுது. அப்படி வர்ற வருமானத்தை கூட அது என்ன பண்ணுது, நான் மட்டும் எடுத்துக்க மாட்டேன், அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஒரு பகுதி ஈரான்லையும் ஒரு பகுதி ஓமன்லையும் இருக்கிறதுனால இதில் நான் ஓமனுக்கும் பங்கு கொடுத்துக்கிறேன், நாங்கள் 2 பேரும் தான் அதை ஆளுவோம் வாழ்வோன்னு சொல்லுது. இப்படி சண்டையால் அவனுடைய நிலையை நீ முன்னேற்றி விட்டுக்கிட்டு இருக்கிற, இது அமெரிக்காவுக்கு ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிற கருத்தை இன்னைக்கு உலகம் பூரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனம் கொஞ்சமாவது நியாயமாங்கிற உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதே போல் உலகத்தில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.